ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. வியாச முனிவரே, கற்பின் சிறப்பை பற்றி இன்னொரு கதையையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. மந்திர தேசம். இங்கே நிறைய வளங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த தேசத்து மன்னன் அஸ்வபதி மனுநீதி முறைப்படி செங்கோல் ஆட்சி நடத்திட்டு வந்தார். இவருக்கு பல காலம் ஆகியும் புத்திர பேர் இல்லை. அந்த வருத்தத்தில் சரஸ்வதி தேவியை கும்பிட்டார். சரஸ்வதி தேவி அவருக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தாங்க. தாயே, எனக்கு சந்ததி விருத்தி அடையும்படி அனுகிரகம் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டார். அதுக்கு சரஸ்வதி தேவி, மன்னா, உனக்கு ஒரு புதல்வி பிறப்பாள்னு வரம் கொடுத்தாங்க. அந்த வரம் கிடைச்சும் மன்னனுக்கு சந்தோஷம் இல்லை. திரும்பியும் சரஸ்வதி தேவி கிட்ட வேண்டினார். அப்போ நாமகள் அவரை பார்த்து, மன்னா, நீ அந்த பெண் பிள்ளையால் நிறைய செல்வங்களையும் அடைவாய்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்க. கொஞ்ச காலத்திலேயே மன்னன் அஸ்வபதியோட மனைவி ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அஸ்வபதி அந்த குழந்தைக்கு சாவித்ரின்னு பேர் வச்சார். சாவித்ரி வளர்ந்து மங்கை பருவத்தை அடைஞ்சதும் அவங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளைய தேடுறதுலையே மன்னன் ரொம்ப கவலைப்பட்டு போனார். அப்போ அவர் அரசவைக்கு நாரத முனிவர் வந்தார். மன்னன் அவருக்கு பூஜை செஞ்சு தன் மாளிகைக்கு அழைச்சிட்டு வந்தார். அவரை ஒரு திவ்ய ஆசனத்தில் அமர வச்சார். தன் மகளை கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். முனிவரே, என் தவ புதல்விக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்காம வருத்தப்படுறேன்னு சொன்னார். அதை கேட்டதும் நாரதர் புன்சிரிப்பு பூத்தார். அரசனே, நீ பெத்தவும் அருமையான மகளை விருப்பப்படி கல்யாணம் செஞ்சு கொடுக்காம அவ விரும்பின வரனையே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாவித்திரியோட கருத்தையும் கேட்டார். அதுக்கு சாவித்ரி, சாலவதேச மன்னனான சத்தியவானையே கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறதா சொன்னாங்க. அப்போ அஸ்வபதி மன்னன் நாரத முனிவரை பார்த்து, சுவாமி, அந்த சத்தியவானுக்கு எப்படிப்பட்ட குணம்னு கேட்டார். எல்லாம் தெரிஞ்ச நாரத முனிவர், அவன் தூய்மையானவன், சொல் தவறாதவன், மன்மதன் மாதிரி ஆணழகன், எல்லாத்துலேயும் சிறந்தவன், இருந்தாலும் அவனுக்கு ஆயுட்காலம் இன்னும் 1 வருஷம்தான்னு சொன்னார். அதை கேட்டு திடுக்கிட்டு போன அஸ்வபதி மன்னன் மகளை பார்த்து, மகளே சாவித்ரி, திரிகால ஞானம் படைச்ச பிரம்ம புத்திரரான நாரதர் சொன்னதை கேட்டியா? அந்த சத்தியவானோட அப்பா தன் அரச பகைவர்கள்கிட்ட பறி கொடுத்துட்டு மனைவியையும் புத்திரனையும் கூட்டிட்டு காட்டுல வனவாசம் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் யோசிக்காம நான் உன்ன அவனுக்கு கொடுத்தாலும் அவன் இன்னும் 1 வருஷ காலம்தான் உயிர் வாழ்வான்னா அதை விட கஷ்டம் வேற என்ன? அதனால நீ வேறொரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னார். ஆனால் சாவித்ரியோ அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, அந்த அரசகுமாரனோட சிறப்பை பல பெண்கள் சொல்ல கேட்டு நான் அவரை காதலிக்கிறேன், அதனால நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போது நாரதர் அஸ்வபதி மன்னனை பார்த்து, அரசே, உன் மக சாவித்ரி கற்புல சிறந்தவளாக இருக்கிறதால தன் கணவனோட ஆயுள பெருக்கி விதியையும் வெல்வா, நீ அவ விருப்பப்பட்ட மாதிரியே கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொன்னார். அதனால் அஸ்வபதி மன்னன் தன் மனைவியான மாலவியோடையோ மகளான சாவித்திரியோடையோ ரதத்தில் ஏறி சத்தியவான் குடும்பம் சஞ்சரிச்சுட்டு இருக்கிற நீரத வனத்துக்கு போனார். அங்கே இருந்த சாலவதேசத்து அரசர் அவங்களை எதிர்கொண்டு வரவேற்றார். அரசர்கள் 2 பேரும் ஒருத்தர் ஆற தழுவி குசல விசாரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அஸ்வபதி மன்னன், ஏன் மக சாவித்ரி உங்கள் புதல்வனை தன் கணவனா உள்ளத்தில் வரிச்சிருக்கா, அதனால நான் அவளையும் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொன்னார். உடனே சாலவ மன்னன் பகைவர்கள்கிட்ட நாட்டையும் செல்வத்தையும் இழந்து இருக்கிறத நினைச்சு துக்கப்பட்டார். அஸ்வபதி மன்னன் அவரை தேற்றினார். பிராமணர்கள் குறிச்ச சுப முகூர்த்தத்தில் சாவித்திரிக்கும் சத்தியவானுக்கும் கல்யாணம் முடிஞ்சது. தன் மகளுக்கு ஆடை, ஆபரணம், பொன், மணி, பணிப்பெண் முதலான சிறப்புகளை எல்லாம் கொடுத்து தன் நகரத்துக்கு திரும்பினார் அஸ்வபதி மன்னன். சாவித்திரியோ கற்புல அருந்ததி மாதிரி தன் கணவனுக்கு பணிவிட செஞ்சோம், மாமனார் மாமியாரை சிறப்பாக உபசரிச்சும் வந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ நாரத முனிவர் சொன்ன 1 வருஷ காலம் முடிஞ்சது. சத்தியவானுக்கு ஆயுள் முடிகிற காலம் நெருங்குச்சு.